வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர். ஒரு ப்ளூடூத் ஆம்பிளிஃபையரை எப்படி மேக் பண்ணலாம், ஒரு ப்ளூடூத் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. இந்த ப்ளூடூத் கிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் இல்லாத எலக்ட்ரானிக் கூட்ஸே இல்லை. லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. இந்த ப்ளூடூத் மூலிமா நம்ம ஆடியோ கண்டென்ட்டோ, வீடியோ கண்டென்ட்டோ, இமேஜ், பிக்சர், இல்லை MP3, MP4 எதாக இருந்தாலும் நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு. உதாரணமே ப்ளூடூத் அப்படிங்கிறது எல்லா டிவைஸ்லையும் வந்துருச்சு, எலக்ட்ரானிக்ஸில் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, இதோடைய ஒர்க்கிங் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒர்க்கிங் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு 24 GHz ஒர்க் பண்ணும். இதில் டிஃபரெண்ட் ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி இதில் டோப்பிங் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது ஒரு வெர்ஷன், இது வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 5 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ MBPS ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறது இருக்குது. இது கிட்டத்தட்ட 24 MBPS ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஓகேவா. அதனால் இந்த மாடலுடைய கிளாரிட்டி நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மாடல் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் ப்ளஸ் ஒரு PAM IC, பவர் ஆம்பிளிஃபையர், ப்ளூடூத் ரிசீவர், இந்த ரெண்டு சேர்ந்து 100 rupees கிடைக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்கிக்கலாம், ஓகேங்களா. இந்த யூனிட் ரெடியாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் நியர்லி 200 rupees சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஆண்டனா ரிசீவிங். இந்த இடத்துல USB பவர்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்மக்கிட்ட ஒரு சார்ஜிங் யூனிட் இருந்துச்சுன்னா, மொபைல் சார்ஜர் இருந்ததுன்னா மொபைல் சார்ஜர் இதில் கொடுத்துக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொடுக்கும்போது 5 volt அல்லது 5.1 volt இந்த போர்டுக்கு உள்ளே போயிடும். இந்த இடத்துல மெயின் இந்த IC தான் இருக்குது, DD5161A. இது ஒரு டீகோடர். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சிக்னலில், ஒரு ஆடியோ சிக்னலில், எந்த சிக்னல் ஆடியோ வீடியோ எதாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக நாம் இந்த இடத்துல பார்க்குறது ஆடியோ சிக்னல் மாடுலேட் ஆகி வரும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை டிமாடுலேட் பண்ணி கண்டென்ட் மட்டும், ஆடியோ ஃப்ரீக்வன்சி மட்டும் இந்த லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் அப்படிங்கிற இடத்துல அவுட்புட்டில் வெளியே வரும். இதை ஃபர்தராக ஒரு ஆம்பிளிஃபையருக்கு நம்ம கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ சாக்கெட் ஒன்று இருக்குது. இந்த சாக்கெட் மூலிமா ஹெட்ஃபோனில் நம்ம கேட்டுக்கலாம், ஓகே. அப்போ இந்த யூனிட் ஹெட்ஃபோனில் மட்டும் கேட்குறதுனா வச்சுக்கலாம், இல்லை ஃபர்தராக ஒரு பவர் ஆம்பிளிஃபையரில் கொடுத்து, பவர் ஆம்பிளிஃபையர்னால் சொல்ல வேண்டியதில்லை, அது எவ்வளோ வாட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பழைய செட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உதாரணமாக DVD பிளேயரில் சில மாடலில் பழைய ரேடியோவாக இருந்தால் கூட அதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூடூத்தாக கன்வெர்ட் பண்ணலாம். லோ பட்ஜெட்டில், ரொம்ப லோ பட்ஜெட்டில் கன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. இது ஆப்ரேட்டிங் வோல்ட் 5 volt சொல்லியிருக்கேன். 3.7 voltலேருந்து 5 volt வரைக்கும் இது ஆப்ரேட் ஆகும், ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் தன்னுடைய 2 யூனிட்டையும் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணும். முதல்ல ஈச் அதர் ஒன்றையும் டிடெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் கம்யூனிகேட் பண்ணும், ஓகே. இப்போது இது ஒரு டியூன்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நாட் டியூனிங் சர்க்யூட். ரேடியோ ரிசீவரில் அப்படி தான் வரும். இது ஒரு டியூன்டு சர்க்யூட், ரொம்ப கரண்ட் கம்மியாக எடுக்கும், நல்ல ஆடியோ ஃப்ரீக்வன்சியை டிரான்ஸ்மிட் பண்ணும். இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் 1 மீட்டர்லேருந்து 3 அடியிலிருந்து வரும், இல்லையா. ஒரு 10 மீட்டர் அப்படின்னா 30 அடின்னு வச்சுக்கோங்களேன் வரும். ஓப்பன் ஏரில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். க்ளோஸ்டு ரூமாக இருந்துச்சுன்னா, செல்ஸ் எல்லாம் தடுத்து இருந்துன்னு வச்சுங்களேன், வீட்டில் ஒரு ரூம், பக்கத்தில் ஒரு ரூம் அப்படின்னா அது குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும், ஓகேங்களா. இன்னும் நிறைய மாடல் வந்துட்டுருக்கு ப்ளூடூத்தில். ப்ளூடூத் மூலிமா அட் எ டைமில் 7 ப்ராடக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், மெக்கானிக்கல் டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ளூடூத்தில், ஓகே. சரி, எப்படி கனெக்ட் பண்ணலாம், இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதுதான் ஒரு டயக்ராம், ஒரு பிளாக் டயக்ராம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்தா தான் யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணாலும் ஃபீல்டுக்குள்ளே வரலாம், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் ஃபீல்டுக்கு வரலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலயமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் மாறணுமா அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல், ஒளிவு மறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன்லேயும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஆன்லைனில் படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், மதியம் லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் உங்களுடைய சந்தேகம், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். படிப்பு ஒரு பக்கம் யூஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும்,
டவுட் கண்டிப்பாக வரும். அந்த டவுட் வந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா? மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஓகேங்களா? விவரம் தேவை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்குது, 2 போர்டு இருக்குது. ஒரு PAM IC, இது தெரியும், ஆப்ரேட்டிங் வோல்ட் 5 வோல்ட்டு, இது கிளாஸ் D ஆம்பிளிஃபையர், லோ கரண்ட் எடுக்கும், நல்ல குவாலிட்டி எஃபிஷியன்சி இருக்கும். இதில் என்ன சிக்னல் ஃபீட் பண்ணுறோமோ அந்த சிக்னல் சிந்தாமல் சிதறாமல் ஆம்பிளிஃபை ஆகும். ஓகேங்களா? இதில் ஓவர்லோட் ப்ரொடெக்டர், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்டர் எல்லாமே இந்த ஐசியில் இந்த சிப்லேயே இருக்குது. ஸ்டீரியோ 2 சேனல் ரன் பண்ணோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 ohms 4 watt ஸ்பீக்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ கொடுத்துருக்குது 8 inch ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த லோடில் கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுக்கு இந்த டிரைவ் யூனிட்லேருந்து சிக்னல் வெளியே வருது. ஹெட்ஃபோனில் வேணாலும் கேட்டுக்கலாம், இதன் வழியாக அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் வோல்ட்டு இதில் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாக்கெட் வழியாகவும் யூஎஸ்பி சாக்கெட் வழியாகவும் கொடுத்துக்கலாம். இந்த யூஎஸ் சாக்கெட் வழியாக கொடுத்தீங்கன்னா இந்த கொடுக்குற வோல்ட்டு இந்த இடத்துல உடனே எக்ஸிட் ஆகும். இந்த வோல்ட் எடுத்து நாம் இங்கே கொடுத்துக்கலாம். நான் இந்த படத்தில் இப்படி போட்டிருக்கேன், ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன். இந்த போர்டுக்கு மட்டும் இல்லை, இதில் இன்சர்ட் பண்ணணுன்னா இந்த இடத்துல அவுட்புட் வெளியே வந்துடும், அவுட்புட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது பார்க்கலாம். பாருங்கள், இதான் யூனிட். இதை சிம்பிளாக இருக்குது இந்த யூனிட்டு. நான் பவர் ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் அமிஞ்சிட்டு இருக்கும். நான் என்லார்ஜ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இதுதான் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கோம். ஒரு மொபைல் எடுத்துக்கலாம். எல்லா மொபைலுமே உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கும். ஓகேவா? செட்டிங்ஸ் போகணும். ஆக்சுவலாக அடுத்தது கனெக்டிங் டிவைஸில் ப்ளூடூத் போகணும். ப்ளூடூத்தை ஆன் பண்ணணும். ஓகேவா? வால்யூமை ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது இந்த இடத்துல ஃபோன் வச்சுருக்கேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல வால்யூம் கூட்ட முடியும், குறைக்க முடியும். ஒரு ப்ளே பண்ணுறேன், ஒரு வீடியோ. நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது ப்ளூடூத். இந்த ப்ளூடூத் பற்றி உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லிட்டில் டிரான்ஸ்மிட்டர், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு டிரான்ஸ்மிட்டர் டெக்னாலஜி. இதில் வால்யூம் குறைச்சிக்க முடியும். நம்ம அவுட்புட்டில் சர்க்யூட்டில் படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ப்ளூடூத் இருக்கும். ப்ளூடூத் இல்லாத ஓகே வால்யூம் கூட்ட முடியும், குறைச்சிக்க முடியும். ஓகேங்களா? ப்ளூடூத் கீபோர்ட், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். ஓகேவா? இதில் வீடியோ கேம்ஸில், பிரிண்டரில், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில், மொபைல் ஃபோன் எல்லா இடத்துலையும் இது உபயோகப்படும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் மினிமைஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு சர்க்யூட்டில். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு PAM IC ஆட் பண்ணியிருக்கோம். இந்த போர்டிலிருந்து பாருங்கள், இந்த ரெட்டு பிளாக் 2 ஒயர் வருது இல்லையா, நான் இதில் இன்சர்ட் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஷாக்கெட் வழியாக வோல்ட் ப்ரொவைட் புல்ல கொடுக்குறேன். அவுட்புட்டில் எடுத்து நேராக இந்த PAM IC கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்களும் அசம்பிள் பண்ணணும் இல்லையா, அதற்காக தான். இதிலேருந்து அவுட்புட் எடுத்திருக்கு. இந்த இடத்துலேருந்து சாக்கெட்லேருந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், கிரவுண்டு ஒயர் வழியாக இதை கொடுத்துருக்கேன். 2 ஸ்பீக்கர் டெர்மினல் இதில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த 2 யூனிட்டுக்கு சேர்த்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும்னா 250 காஸ்ட் வரும். இது 200 ப்ளஸ் 50 வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு 3.7 வோல்ட் மொபைல் பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் இது இருக்குது, செல் இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். 3.7 வோல்ட் அதுலேயே ஒர்க் பண்ணோம். இல்லையா 5 வோல்ட் எல்லார் வீட்லேயும் ஒரு நிறைய அடாப்டர் இருக்கும், மொபைல் சார்ஜர், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மொபைல் சார்ஜர் இருந்தாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் இதில் நீங்கள் கேட்க முடியும், பெற முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் இதுதான் உங்களுக்கு ஒரு டயக்ராம். இது பாருங்கள், இதுதான் சர்க்யூட். இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேங்களா? அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.